அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்தோர்ல வாசியுங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் அதனுடைய 29ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத வசனத்தை நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். அநேக தேவதாசர்கள் மூலமாக இந்த வசனங்களுடைய ஆழங்களை நாம் அறிந்திருப்போம். ஆனாலும் இதன் மூலம் ஆண்டவர் வெளிப்படுத்துகின்ற காரியங்களை சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். இந்த 2 வசனங்கள் பெலன் என்று சொல்லுகிறது. முதலாவது இந்த 29ல வாசிக்கிறோம், சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பெலன் கொடுக்கிறான் என்று சொல்லி. 31வது வசனத்துல ஒரு பெலனை பற்றி வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? புது பெலனை கொடுக்கிறார். இவைகள் இரண்டும் வித்தியாசமானவைகள், இவைகள் இரண்டும் வேறுபட்டவைகள். வசனம் சொல்லுகிறது, ஒன்று பெலன், இன்னொன்று புது பெலன். சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பெலனை கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு அல்லது பெலன் இல்லாதவனுக்கு அந்த சத்துவத்தை பெலனை பெருக பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். பாருங்கள், 2வது பகுதி, ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் புது பெலனை கொடுக்கின்றார் என்று வசனம் 2 விதமாய் நமக்கு போதிக்கின்றது. இந்த முதலாவது பகுதியில சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பெலன் கொடுக்கின்றார். இந்த சோர்வு ஒருவேளை மாம்சத்துக்கு உரிய சோர்வாய் இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர்கள் எதிர்கொண்டு செல்லக்கூடாதபடிக்கு, தங்களுடைய பிரயாணத்தை அவர்கள் தொடரக்கூடாதபடிக்கு அவர்களுக்கு வருகின்ற சோர்வில் தேவன் பலன் கொடுக்கிறார். ஆமென். இதற்கு ஆதாரமாய் எடுத்து வாசியுங்கள். 1 ராஜாக்கள் புத்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் நாம் நன்கு அறிந்த வேத பகுதி. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். இங்கே வாசிக்கின்றோம், ஒரு தேவ மனிதன் ஆண்டுடைய ஊழியத்தை வைராக்கியமாய் செய்த ஒரு தேவ மனிதன், அவனுடைய வாழ்க்கையில ஒரு சோர்வு, அவனுடைய வாழ்க்கையில ஒரு தொய்வு ஏற்பட்டபடினால அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய வேலைக்காரனை, ஊழியக்காரனை ஒரு இடத்துல நிறுத்திவிட்டு, நான் இனிமேல் என்னுடைய ஊழியத்தை நான் தொடரப் போவதில்லை என்று தனக்குள்ளே ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கொண்டு அவன் என்ன செய்கின்றான்? வனாந்தரத்திலே போய் ஒரு சூரை செடியின் கீழே அவன் படுத்து கொண்டு அவன் ஒரு வார்த்தையை ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான். வாசிங்க 4ஆம் வசனம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். போதும். அவன் என்ன செய்தான்? வனாந்தரத்துல பிரயாணம் பண்ணி, ஒரு நாள் பிரயாணம் பண்ணி ஒரு சூரை செடியின் கீழ் போய் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அவன் சொன்ன வார்த்தை, போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையில பாருங்கள், ஒரு பெரிய சோர்வு அவனுக்குள்ளே வந்து விட்டது. அதற்கான காரணம் நீங்கள் வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ளலாம். ஒரு பெண்ணினால அவனுடைய பிராணனை காக்கும்படி, தன்னுடைய ஜீவனை காக்கும்படி அவன் அங்கே ஊரிலிருந்து வெளியே போய் வனாந்தரத்திலே தங்கினான். இது எந்த வனாந்தரம்? பெயர்சபா வனாந்தரம். சொல்லுங்க, பெயர்சபா வனாந்தரம். இந்த பெயர்சபா வனாந்தரம் நீங்கள் இன்னும் பல ஆண்டுகளுக்கு பின்பதாக போகின்ற பொழுது, இதே பெயர்சபா வனாந்தரத்துல ஒரு பெண் சோர்வடைந்தவளாய், போதும் ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அந்த பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு அவள் போய் தூரத்தில் உட்கார்ந்து
அழுது கொண்டிருந்ததை நீங்கள் வாசிக்க முடியும் ஆதியாகமம் புத்தகத்துல. ஆமென். அந்த பெண் ஆகார், அவள் பாருங்கள் இதே பெயர்சபா வனாந்தரத்துல, இந்த எலியா எந்த வனாந்தரத்துல எந்த சூறை செடியின் கீழே படுத்து கொண்டு ஆண்டவரே என்னால முடியாது என்று சொல்லி அவன் நித்திரை பண்ணினானோ, அதே வனாந்தரத்துல ஒரு பெண் அவள் தன்னுடைய குழந்தையை அப்படிப்பட்ட ஒரு செடியின் கீழே விட்டு அவள் அழுது கொண்டிருந்தாள். பாருங்கள், இரண்டு பேருடைய சூழ்நிலையிலும் ஆண்டவர் குறுக்கிட்டு, ஆண்டுடைய தூதன் குறுக்கிட்டு, அன்றைக்கு அந்த பெண்ணுக்கு தாகம், அந்த பிள்ளைக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதபடியினால அவளுக்குள்ளே சோர்வு ஏற்பட்டது. பாருங்கள், தண்ணீரை ஆண்டவர் திரளாய் அந்த பெண்ணுக்கு அவர் கொடுத்தார். அவள் கண்களை திறந்தார், அங்கே ஒரு துறவை அவள் கண்டு தன்னுடைய பிள்ளைக்கு தண்ணீர் மோந்து கொடுத்ததை நாம் வாசிக்க முடியும். பாருங்கள், இந்த இடத்துல இந்த மனிதனுடைய வாழ்க்கை, அங்கே மாம்சீகமாய் அவளுக்கு பசி, பிள்ளைக்கு தாகம். இங்கே வாசிக்கின்றோம் ஒரு தேவ மனிதன், தீர்க்கதரிசி. எலியாவை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எலியா என்பவன் நம்மை போல பாண்டுள்ள மனுஷனா இருந்தாலும் அவன் கருத்தாய் ஜெபிக்கிற ஒரு மனிதன், வானத்தை அடைத்து போட்டவன். அவன் ஏதோ ஜெபம் பண்ணி அடைத்து போட்டவன் அல்ல. ஆண்டவர் மேல் கொண்ட வைராக்கியத்தினால அவன் போய் சொன்னான், என் வாக்கன்றி இந்த தேசத்துல மழை பெய்யாது என்று சொல்லி அவன் அப்படியே கட்டளையிட்டு அடைத்து போட்டவன். அந்த அளவுக்கு தேவனுடைய ஊழியத்தை வைராக்கியமாய் செய்த எலியாவுக்குள்ள ஒரு சோர்வு வந்து விட்டது. வனாந்தரத்துல நித்திரை பண்ணினான். தூதன் பார்த்து அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை நீங்கள் வாசியுங்கள், 7ஆம் வசனம் வாசியுங்கள். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். போதும். இன்றைக்கு தேவனுடைய சபை பல இடங்களில் நம்முடைய தேசங்களில் பார்க்கின்ற பொழுது இந்த எலியாவை போல சோர்ந்து படுத்துக் கொள்ளுகிற அனுபவத்தை எங்கு பார்த்தாலும் பார்க்க முடியும். ஆவிக்குரிய ஜனங்கள் இன்றைக்கு பலவித சூழ்நிலைகளில் சோர்ந்திருக்கின்றார்கள். ஒருவேளை தேசங்களில் நடக்கின்ற காரியங்களை பார்த்து பயத்தினால சோர்ந்திருக்கலாம், அல்லது உலக நாடுகளில் ஏற்படுகின்ற பல திகில் மூட்டுகின்ற காரியங்கள், அநேக யுத்தங்களை நாம் ஒவ்வொரு நாளும் செய்திகளிலே கேள்விப்படுகிறோம். அவைகள் நமக்கு ஒரு வகையில அச்சத்தை ஊட்டுகிறதா இருக்கிறது. ஒருவேளை 3வது உலக யுத்தம் வந்து விடுமோ என்கின்ற அச்சம் நமக்கு அல்ல, எல்லாருக்கும் அது பற்றி கொண்டிருக்கிறது. அப்படி இந்த உலகத்தை கவனித்து சோர்ந்து போகிற கிறிஸ்துவ சமுதாயம். ஆனால் ஆண்டவர் இப்படிப்பட்ட சோர்ந்து போகிற மனிதர்களை சந்தித்து சொல்லுகின்றார், நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆண்டுடைய வார்த்தை தேவனுடைய சபைகளிலே துணிக்கிறது என்ன? நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று ஒரு பிரயாணத்தை வைத்திருக்கிறார், ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆமென். பவுலை போல சொல்ல வேண்டும், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஆனால் எலியாவை கவனித்து பாருங்கள், என்னால இனிமேல் தொடர்ந்து ஓட முடியாது, என் ஓட்டத்தை என்னால முடிக்க முடியாது, போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் என்கின்ற ஒரு அவனுடைய வாழ்க்கையில விரக்தி. பவுலை போல ஓட்டத்தை நான் முடித்தேன் என்கின்ற ஒரு வாக்கியத்தை நாம் சொல்ல வேண்டும். நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆமே. கிறிஸ்துவ ஜீவியம் என்பதே அது போராட்டம். ஆமே. இந்த கிறிஸ்துவ ஜீவம் என்பதை பற்றி வேதம் நமக்கு இப்படி கற்றுக் கொடுக்கிறது. அது நல்ல போராட்டம். ஆமே. அது நல்ல போராட்டம். இந்த போராட்டத்தை தேவன் நமக்கு அனுமதித்திருக்கிறார். இது நல்ல போராட்டம். இதை போராடி நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதுல ஜெயம் எடுக்கிறவனுக்குத்தான் பல காரியங்கள் என்று சொல்லி வெளிப்படுத்துற விசேஷத்துல வாசிக்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் பரதேசின் மத்தியில் இருக்கிற என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள்,
இப்படிப்பட்ட போராட்டத்துல ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு தான் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். இந்த எலியாவை பார்த்து சொல்லுகிறார், தூதன், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். தேவனுடைய பிள்ளைகள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆண்டவர் நம்மீது வைத்திருக்கிற திட்டம் அது மகா உன்னதமானது, அது மகா உயர்ந்தது. அந்த திட்டத்தை நிறைவேற்றாமல் தேவன் நம்மை விடவே மாட்டார். அந்த திட்டத்தை முடிக்காமல் அவர் நம்மீது நாம் பிறக்கின்ற பொழுதே அவர் நம்மீது ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்மை கொண்டு தேவன் செய்யும்படி ஒரு காரியத்தை நியமித்திருக்கிறார். அதை முடிக்கும் வரைக்கும் நீங்கள் சோர்ந்து போனாலும் உங்களை விடமாட்டார். வேதம் சொல்லுகிறது, அதற்கு மாறாக சோர்ந்து போகிறவனுக்கு பெலன் கொடுப்பார் என்று வசனம் சொல்லுகிறார். உங்களை விட்டுற மாட்டார், அவர் பெலன் கொடுப்பார். பெலன் கொடுத்து வேதம் சொல்லுகிறது, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். இரண்டாவது பகுதி, இந்த கிறிஸ்துவுடைய இரண்டாவது பகுதி, எழுந்தான், எலியா சாப்பிட்டான், அவன் திருப்தி அடைந்தான். வேதம் சொல்லுகிறது, அந்த போஜனத்துடைய பலத்தினால இரவு பகல் 40 நாள் நடந்தான். இரவு பகல் 40 நாள் அந்த போஜனத்தின் பலத்தினால் அவன் நடந்தான். கொடுத்த போஜனம் நடந்து போனவன் எங்கே போனான்? நீங்கள் வாசித்தால் 9ஆம் வசனம் வாசியுங்கள். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். போதும். இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தை பார்த்து தேவன் ஆச்சரியப்படுகிறார். ஆண்டவர் சோர்ந்து போகிறவனுக்கு பெலன் கொடுக்கும்படி அநேக ஆசீர்வாதங்களை, அநேக நன்மைகளை ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். எப்படி எலியாவுக்கு அப்பமும் தண்ணீரும் அங்கு கொடுக்கப்பட்டதோ, அதே போல வேதம் சொல்கிறது, ஜீவ அப்பம் நானே என்று இயேசு சொல்லுகிறார். ஆண்டவர், நான் சொல்லுகிறது மாம்சீக போஜனத்தை பற்றி பேசவில்லை. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிற போஜனம் வேறு என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் தேவ பிள்ளைகள் மூலமாக ஒவ்வொரு வாரமும் அல்லது இங்கே எப்பொழுதெல்லாம் கூடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு போஜனம் கொடுக்கப்படுகிறது. தேவ பிள்ளைகளுக்கு அவருடைய தாகத்தை தீர்க்கிற தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. இவைகள் எல்லாம் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் இப்படிப்பட்ட போஜனத்தை உட்கொள்ளுகிற தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? தேவன் எதற்கென்று நம்மை நியமித்திருக்கிறாரோ அந்த ஓட்டத்துல தொடர்ந்து ஓடும்படி நாம் அதை தொடர வேண்டும். மாறாக சபை எங்கே செல்கிறது? கெபிக்குள்ளே. ஆண்டவர் சபையை பலப்படுத்துகின்றான். அப்படி வசனத்தை கொடுத்து, அப்படி போஜனத்தை கொடுத்து, அப்படி அபிஷேகம் ஆவி என்கின்ற தண்ணீரை கொடுத்து தேவ பிள்ளைகளை பலப்படுத்தினால் அவர்கள் பலன் அடைந்து நடக்கிறார்கள். இந்த உலகத்துல அவர்கள் பலன் கொண்டு நடக்கிறார்கள். ஆனால் அவருடைய குடியிருப்போ கெபிக்குள்ள இருக்கிறது. கெபியை நான் உலகத்துக்கு ஒப்பிடுகிறேன். கெபிக்குள்ளே தங்குவது மிருகங்கள் தங்கும். யோபு அழகாய் சொல்லுகிறார் 30ஆம் அதிகாரத்துல, நீங்கள் வாசிக்க வேண்டாம். அந்த காட்டு மிருகங்கள் அவைகள் எல்லாம் கெபிக்குள்ளே தங்கும். ஆண்டவர் நம்மை கெபிக்குள்ளே வாழும்படி அவர் நம்மை படைக்கவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே உனக்கு என்ன காரியம்? கெபிக்குள்ளே போய் தங்கினான். ஆண்டவர் ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பதின் நோக்கம் தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய எதிர்பார்ப்புகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே. ஆனால் நாம் அப்பத்தையும் தண்ணீரையும் உட்கொள்ளுகிறோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆனால் பெற்றுக்கொண்டவர்கள் தேவனை சார்ந்து வாழாமல், தேவனை நோக்கி வாழாமல் கெபிக்கு உள்ளே போய் முடங்கி விடுகிறோம். உலகத்துக்கு உள்ளே போய் நின்று விடுகிறோம். உலகத்துக்கு உள்ளே, கெபிக்கு உள்ளே போய் நின்று விடுகிறோம். அவன் ஏன் கெபிக்கு உள்ளே போனான் நினைச்சு பார்க்கும் பொழுது, யோசித்து பார்த்தால், அவன் தொடர்ந்து ஊழியம் செய்வதற்கு அவனுக்குள்ள இன்னும் போதுமான பலன் வரவில்லை, தைரியம் வரவில்லை. பயந்து பயந்து நான் இந்த உலகத்துக்கு வெளியே வரமாட்டேன்னு சொல்லி
பயத்தினால கெபிக்கு உள்ளே போய் அங்கே தங்கினான். அப்படி கெபிக்கு உள்ளே கிடக்கிற தங்குகிற மனிதர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிற வார்த்தை என்னது? இங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். எலியாவே, உனக்கு இங்கே என்ன காரியம்? தேவ பிள்ளைகளை பார்த்து தேவன் கேட்கின்றார், கெபிக்குள்ளே அல்லது உலகத்துக்கு உள்ளே உனக்கு இங்கே என்ன காரியம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உலகத்துக்கு உள்ளே உனக்கு எந்த விஷயம், எந்த காரியம் இல்லை. ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. ஆகையினால தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் உலகத்துக்கு உள்ளே போய் சிக்கிக் கொள்வதை தேவன் விரும்பவில்லை. மாறாக கேட்கின்றார், இங்கே உங்களுக்கு என்ன காரியம்? உலகத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? எலியாவை பார்த்து அதான் கேட்கிறார், கெபிக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? நீ எங்கே வாசம் பண்ணினவன்? பர்வதத்திலே. எங்கே வாசம் பண்ணுகிறவன்? கர்மேல் பர்வதத்திலே வாசம் பண்ணுகிற தேவ மனிதனுக்கு கெபிக்குள்ளே உனக்கு இங்கே என்ன காரியம்? அதனால ஆண்டவர் சொன்னார், மீண்டும் பலப்படுத்தி நீங்கள் வாசியுங்கள் 11ஆம் வசனத்தை. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். போதும். ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை பார்த்து, சோர்ந்து போகிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கெபிக்கு உள்ளே தங்க வேண்டியவர்கள் அல்ல. நீங்கள் உலகத்துக்கு உள்ளே சஞ்சரித்து அவைகளுக்குள்ளே முடங்கி போகிறவர்கள் அல்ல. நீங்கள் எங்கே வந்து நிற்க வேண்டியவர்கள்? வெளியே வந்து. வசனம் அழகா எழுதப்பட்டது பாருங்க. நீங்க வெளியே வந்து, உலகத்திலிருந்து வெளியே வந்து, கெபியிலிருந்து வெளியே வந்து எங்கே நில்லுங்கள்? பர்வதத்தில் நில்லுங்கள். பர்வதத்தில் நில்லுங்கள். மலைகளிலே உயர்ந்தவைகள் பர்வதங்கள், மலைகளில் உயரமானவைகள் அல்லது உன்னதமானவைகள் பர்வதங்கள். வேதம் சொல்லுகிறது சீயோன் பர்வதம். ஆமென். அது வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் அலங்காரமாயிருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் வெளியே வந்து, உலகத்தை விட்டு, கெபியை விட்டு வெளியே வந்து எங்கே நில்லுங்கள்? பர்வதத்திலே நில்லுங்கள். அதுவே மகாராஜாவின் நகரம். வெளியே வந்து பர்வதத்தில் நில் என்றார். ஆனாலும் பாருங்கள், நான் இந்த வேத பகுதியை வாசித்த பொழுது அவன் பர்வதத்தில் வந்து நின்றதை இங்கே எங்கும் வாசிக்க முடியாது. ஆனால் கெபியிலிருந்து வெளியே வந்தான். கெபியிலிருந்து வெளியே வந்தான். வெளியே வருகின்ற பொழுதுதான் எதை பார்த்து வெளியே வருகிறான்? அங்கே தேவன் கடந்து போனார். பூமி அதிர்ச்சி, புயல், அக்னி, இவைகள் மூன்றுக்கும் உலகம் தாங்காது. புயல், பூமி அதிர்ச்சி, அக்னி, இவைகள் எல்லாம் பயங்கரமானவைகள். இவைகள் எல்லாம் ரொம்ப அதிரடியானவைகள். இவைகளை பார்க்கிறான், தேவன் இல்லை. இவைகளுக்கு பின்பு மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஒரு மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. ஆண்டவர் என்ன பேசினார்? நீங்கள் வாசியுங்கள். 13 வாசியுங்கள். அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளி விட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. போதும். ஆண்டவர் அவருடைய கரத்திலே ஒரு வேலையை கொடுக்கிறார், ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். நீ வெளியே வந்து, நீ போய் எனக்கென்று ஒரு 3 பேரை உருவாக்க வேண்டும். நன்றாய் கவனிங்கள். ஒரு 3 பேரை உருவாக்க வேண்டும்.
அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டும். கவனிங்கள், அடுத்த தலைமுறை. தேசத்துல சிரியாவிலே ஒரு ராஜா இருக்கிறார், இஸ்ரவேலிலே ஒரு ராஜா இருக்கிறார், தீர்க்கதரிசியாகி எலியா இருக்கிறார். இதற்கு அடுத்த தலைமுறையை தேவன் உருவாக்கும்படி எலியாவிடத்துல சொல்லுகிறார். சீரியாவின் மேல ஆசைகளை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, இஸ்ரவேலின் மேல யார் யெகூவை அபிஷேகம் பண்ணு, உன்னுடைய ஸ்தானத்துல எலிசாவை அபிஷேகம் பண்ணு. தேவன் எலியாவின் கரத்துல கொடுத்த வேலை என்ன? அடுத்த தலைமுறையை உருவாக்கு. தேவன் நம்முடைய கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற பணி என்ன? நாம் ஏதோ இந்த உலகத்துல படைக்கப்பட்டோம், ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், ஆலயத்துக்கு வந்தோம், அவ்வளவுதான் வாழ்க்கை. அப்படி அல்ல. நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டவர்கள்? இன்னொரு தலைமுறைகளை உருவாக்கும்படி படைக்கப்பட்டவர்கள். நீங்கள் தேவனுக்கென்று சாதிக்கும்படிக்கு அடுத்த தலைமுறைகளை உருவாக்கும்படிக்கு உருவாக்கப்பட்டவர்கள். ஆமென். எத்தனை பேருக்கு வழங்குச்சு? தேவன் எலியாவிடத்துல கொடுத்த திட்டம் அதுதான். அவங்ககிட்ட ஆண்டவர் கொடுத்த ப்ராஜெக்ட் அதுதான். 3 சொன்னார். 3 உயர்வானவைகள். ராஜாவை அபிஷேகம் பண்ணு, தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணு. தேசத்துல உயர்வான மனிதர்கள் இவர்கள் தான். ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லுகிற தீர்க்கதரிசிகளும் தேசத்துல உயர்வானவர்கள். ஆனால் எலியா இதை செய்தானா என்பதை நீங்கள் வாசித்திருக்கிறீர்களா? ஆண்டவர் எலியாவின் கையில இந்த 3 காரியங்களை செய்யும்படி சொன்னார். எலியா செஞ்சாரா? 3 காரியங்களில 2ஐ செய்யவில்லை, 1ஐ தான் செய்தார். ஆண்டவர் இந்த காரியத்தை சொன்ன உடனே அவன் பிரயாணப்பட்டு வெளியே போகிறான். வெளியே போன பொழுது ஆண்டவர் 3ஆவதாக சொன்னாரே, அந்த எலிசாவை காண்கிறான். அவன் 12ஆம் ஏர்பூட்டி சாப்பாத்தின் குமாரனாய் அந்த எலிசா அவன் ஏர் ஊட்டி உழுது கொண்டிருக்கிறதை கண்ட பொழுது தன்னுடைய சால்வையை அவன் மேல் போட்டான். ஆமென். உடனே அவன் சொன்னான், பிறகாக ஓடி வந்து எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும், என்னுடைய தகப்பனும் தாயும் முத்தமிட்டு வருகிறேன் என்று சொன்னான். இவன் சொன்னான், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்று சொன்னான். இதற்கு பின்பு அவன் யெகூவையும் அபிஷேகம் செய்யவில்லை, ஆசைகளையும் அபிஷேகம் செய்யவில்லை. இவங்க 2 பேரையும் அபிஷேகம் பண்ணினது யார்? எலிசா. நான் இந்த வார்த்தைகளை நான் படித்து கொண்டிருந்த பொழுது எனக்குள்ள இப்படிப்பட்ட கேள்விகள், ஏன் அவன் செய்யவில்லை? ஏன் செய்யவில்லை? இந்த 3 பேர்ல எலிசாவை மாத்திரமே இவன் அபிஷேகம் பண்ணி தன் ஊழியத்துல ஊழியக்காரனாக ஏற்றுக்கொண்டான். ஆனால் அந்த 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினது எலிசா தீர்க்கதரிசி தான் பண்ணினான். சோர்ந்து போகிற ஒருவனால, நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்கள், சோர்ந்து போகிற ஒருவன் தேவனுடைய திட்டத்தை பூரணமாய் நிறைவேற்ற முடியாது. எந்த ஒரு மனிதன் சோர்ந்து போய் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என்னால முடியாது, போதும் கர்த்தாவே என்று எவன் ஒருவன் ஆவிக்குரிய ஓட்டத்துல சோர்ந்து போகிறானோ அவன் தேவனுடைய திட்டத்தை பூரணமாய் செய்ய தகுதியற்றவன். அவனால செய்ய முடியாது. தேவன் உன்னை கொண்டு ஒரு திட்டத்தை சொன்னார். எலியாவை பார்த்துதான் சொன்னாரு, நீ 3 பேர் அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். ஆனால் இவனால ஒரு காரியத்தை மாத்திரம் செய்ய முடிந்தது. இதை கேட்கிற தேவஜனமே, நீ சோர்ந்து போவாயானால், ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. தேவன் உன்னை கொண்டு செய்யும்படி தீர்மானம் பண்ணினதை உனக்கு உன்னுடைய ஊழியக்காரன் செய்வான். தேவன் உன்னை கொண்டு எதை தீர்மானம் பண்ணினாரோ அதை செய்யாமல் தேவன் விடப்போவதில்லை. உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அந்த வாய்ப்பை நீ செய்யாமல் தவறவிட்டால் உனக்கு பின் வருகிறவன் செய்வான். விளங்குச்சா உங்களுக்கு? எலியாவுக்கிட்ட ஆண்டவர் சோர்ந்து போனவனை பலப்படுத்தி அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். பிதாவாகிய தேவன் தன்னை பகிரங்கமாய் 2 பேருக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், ஒருவன் மோசே, இன்னொருவன்
எலியா 2 பேருக்கிட்ட ஒரே வார்த்தை தான் சொன்னார், நீங்கள் வாருங்கள் பர்வதத்துல நில்லுங்கள் என்று சொல்லி. ஆனால் சோர்ந்து போன எலியா பர்வதத்தின் மேல் நின்றான எனக்கு தெரியாது. ஆனால் வசனம் சொல்லுகிறது அவன் கேபியிலிருந்து வெளியே வந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் தேவனுடைய திட்டத்தை பூரணமாய் நிறைவேற்றவில்லை. இவனுக்கு பின்வந்த எலிசா நிறைவேற்றினான். பாருங்கள், உங்களுக்கு தெரிந்ததே, எலியா 7 அற்புதங்கள் செய்த சூழ்நிலையில் எலிசா 14 அற்புதங்களை 2 மடங்காய் செய்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றினவன், பரிபூரணமாய் நிறைவேற்றினவன். ஏனென்றால் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன், 2 மடங்கு அபிஷேகத்தை பெற்றவன். எலியாவுக்கும் எலிசாவுக்கும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் எலிசாவுடைய வாழ்க்கை முடிய போகிறது. வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதி கொண்டிருந்தான். எலிசா அவன் வயது முதிர்ந்து மரிக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதி கொண்டிருந்தான். அவன் வியாதினால மரிக்கிறதா இருந்தது. கடைசி தருணம். அப்பொழுது இஸ்ரவேல் ராஜா அவனை பார்த்து விசாரிக்கும்படி போகிறார். என்ன செய்தான் தெரியுமா? படுக்கையில கிடக்கிற எலிசா அவன் எழுந்திருந்து உம்முடைய அம்பை பிடியும் உம்முடைய வில்லை பிடியும் என்று சொல்லி அவன் அம்பையும் வில்லையும் பிடிக்கின்ற பொழுது எலிசா அவனுடைய கையின் மேல் அவனுடைய கையை வைத்து அவன் சொன்னான், நீ ஜன்னல் வழியாய் இந்த அம்பை வெளியே எய்யும் என்று சொன்னான். இஸ்ரவேலின் ராஜா வெளியே எய்தான் பாருங்கள். நீர் சீரியரை முறியடிப்பீர் என்று சொன்னான். மீண்டும் சொன்னான், உம்முடைய அம்பை பிடியும் தரையில் அடியும் என்று சொன்னான். இஸ்ரவேலின் ராஜா 3 முறை அடித்தான். யோவாஸ் தரையில 3 முறை அடித்தான், நிறுத்திவிட்டான். கோபப்பட்டான் எலிசா. நன்றாய் கவனிங்கள் தேவ ஜனமே, இந்த எலிசா அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதியுடன் இருந்தாலும் கோபப்பட்டான். ஏன் நிறுத்திவிட்டாய்? நீ 3 முறை அடித்ததுனால 3 முறை மட்டுமே யுத்தத்தில் ஜெயம் பெறுவீர். தேவன் உம்முடைய சத்துருக்களை முறிய அடிக்கும்படி நீ விரும்பினால் பல முறை அம்பை தரையில் அடித்திருக்க வேண்டுமே, ஏன் நிறுத்திவிட்டீர் என்று சொல்லி கடிந்து கொண்டான், கோபப்பட்டான். ஏன் சொல்லுகிறேன்? தேவனுடைய ஊழியத்தை பரிபூரணமாய் செய்யும்படி விரும்பினவன் எலிசா. இந்த சம்பவத்துக்கு அடுத்த வசனமே சொல்லுகிறது, எலிசா மரணம் அடைந்தான். எலிசா மரணம் அடைந்தான். 1 வருடம் சென்றது. 13 அற்புதங்களை நிறைவேற்றின எலிசா, இரட்டத்தனையாய் அபிஷேகத்தை பெற்ற எலிசா இன்னொரு அற்புதம் பாக்கி இருக்கின்ற பொழுது, மரித்து 1 வருடம் கடந்த அந்த எலிசாவுடைய தோல் முதலானவைகள் அழிவின பின்பு அங்கே பாருங்கள், போருக்காக அங்கே தண்டுகள், மோவாபியரின் தண்டுகள் வந்த பொழுது எலிசாவின் கல்லறை அண்டையில ஒரு செத்து போன மனிதனை சுமந்து கொண்டு போனார்கள். அது சரியாக எலிசாவின் கல்லறையா இருந்தது. அங்கு மோவாபிய தண்டுகள் தேசத்துக்குள்ள நுழைத்து கேள்விப்பட்ட மாத்திரத்துல மரித்த சடலத்தை கீழே போட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, மரித்து போன சடலம் அந்த எலிசாவின் எலும்புகள் மேல் பட்ட பொழுது அவன் எழும்பி காலூன்றி நின்றான். ஆமென். என்ன சொல்லுகிறேன்? சோர்ந்து போகிற ஒருவனால தேவனுடைய திட்டத்தை பூரணமாய் செய்ய முடியாது. ஆனால் தேவனுக்கென்று சோர்ந்து போகாமல் மரண தருவாயிலும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு மனிதனால மரித்த பின்பும் அற்புதத்தை செய்ய முடியும். மரித்த பின்பும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி பூரணமாய் முடித்தான் எலிசா. கேட்கிற தேவ ஜனமே, தேவன் நமக்கு சில வாய்ப்புகளை கொடுக்கிறார். சோர்ந்து போகிற பொழுது எத்தனை முறை தட்டி எழுப்பினான்? 2 முறை தட்டி எழுப்பினான் தேவதூதன். முதல் முறை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்று சொன்னார். எழுந்து போஜனம் பண்ணான், படுத்து கொண்டான். 2வது முறையும் தட்டி, இது 2வது வாய்ப்பு, நீ எழுந்திரு, நீ போஜனம் பண்ணு. மீண்டும் புசித்தான், செபிக்கு உள்ளே போய் தங்கிவிட்டான். 3வது வாய்ப்பு, தேவன் கேட்கின்றார், உனக்கு இங்கே என்ன காரியம்? 3வது வாய்ப்பு வருகிறது, இங்கே நிற்காதே, பர்வதத்துக்கு வந்து நில். கேட்கிற தேவ ஜனமே,
கெபிக்குள்ளே நிற்காதே. அப்படிப்பட்ட கெபிக்குள்ள இருந்துதான் தேவனுக்கு விரோதமான ஜாதிகளை பெற்றெடுத்தான் லோத்து. கெபிக்குள்ளே நிற்காதே. சோவார் சமபூமியிலே போய் தங்கும்படி ஆண்டவர் சொன்னார். பாருங்கள், அந்த கெபிக்குள்ளே போய் தங்கி மோவாபியரும் அம்மோனியருமா இரண்டு அருவருப்பான ஜாதிகள் உருவாவதற்கு காரணமானது கெபி. ஆமென். தேவ ஜனமே, உலகத்துக்குள்ள நிற்காத, உலகத்துக்குள்ள சிக்காத. பாருங்கள், ஆண்டவர் மூன்றாவது வாய்ப்பை கொடுத்து அந்த எலியாவுக்கு வாய்ப்பு கொடுத்தார். வா வெளியே என்று சொல்லி. நீங்களும் நானும் எலிசாவை போல, எலிசா காரணம் சொல்லவில்லை, என் மரணத்துக்கு ஏதுவான வியாதி. நான் யோசிக்கிறேன், ஏதோ ஒரு பயங்கரமான சூழ்நிலையில அவன் தவித்திருக்க வேண்டும். ஆனாலும் தேவனுடைய திட்டத்தை, தீர்மானத்தை செய்து முடிப்பதில் அவன் பலன் கொண்டான். ஆமென். படுக்கையில கிடந்தவன் எழும்பி உட்கார்ந்து தன்னுடைய கையை வில்லு மேல வச்சு அவனை எய்றான பாருங்கள். தேவ ஜனமே, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இது முதலாவது பலன். இரண்டாவது பகுதி வாசியுங்கள், 31ஆம் வசனம். கர்த்தருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடைத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். போதும். இரண்டாவது பகுதி, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். புது பலன் அடைந்து அப்படின்னு சொல்லி ஒரு பறவையை ஒப்பிட்டு ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். கழுகுகளை போல செட்டைகளை அடித்து, வசனம் எப்படி சொல்லுது, எழும்புவார்கள். எழுப்புதல். இந்த எழுப்புதல் யாரால வரும் என்று நீங்கள் என்னை பார்த்து கேட்டால், என்று காத்திருக்கிறவர்களாலே வரும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் புது பலன் கொடுக்கிறார். இதை பற்றி நீங்கள் ஒருவேளை புதிய ஏற்பாட்டுக்குள்ளே போனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் இருங்கள். எருசலேமில் இருங்கள், காத்திருங்கள். தேவனுடைய சமூகத்துல, தேவனுடைய நகரத்துல நீங்கள் காத்திருங்கள். எதற்காக? உன்னத பலனை பெறுவதற்கு. இந்த புது பலனுக்கு புதிய ஏற்பாட்டில் எப்படி சொல்லுகிறது? உன்னத பலன். உன்னத பலன். ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீங்கள் ஒருவேளை எடுத்து வாசியுங்கள். யாத்திராகமம் புத்தகம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். உன்னோட ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலையில் எங்கும் ஒருவனு காணப்படவும் கூடாது, இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார். மோசே முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலகைகளையும் தன் கையில எடுத்துக்கொண்டு சீனா மலையில் ஏறினான். போதும். இரண்டாவது பகுதி, ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் புது பலனை கொடுக்கிறார். இரண்டாவது மனிதன் மோசே. இவன் ஆண்டவருக்கு காத்திருக்கிற அனுபவத்தை மித்த பெற்றவன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எப்பொழுது? விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி காலமே சமூகத்தில் வந்து நெல் என்றார். சீனாய் மலையில ஏறி வந்து நெல், மலை உச்சியில் நெல் என்றார். என்ன சொன்னார்? எப்ப எழுந்துக்கு சொன்னாரு? விடியற் காலமே. 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விடியற் காலத்துல ஆயத்தமாகி என்னுடைய சமூகத்துல வந்து நில் என்றார். ஆனால் 4ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது, மோசே எப்பொழுது அங்கே போய் காத்திருந்தான்? அதிகாலையில. ஆங்கில வேதம் எப்படி சொல்லுகிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், in the morning. 4ஆம் வசனம் சொல்லுகிறது, early in the morning. ஆமென். அந்த அழகான வியாக்கியானம் பாருங்கள். விடியற் காலத்துல ஆண்டவர் சொல்லி காலமா வந்துரு. விடியற் காலம் எப்ப? பொழுது விடிவது விடியற் காலம். சூரியனுடைய வெளிச்சம் எப்பொழுது பூமிக்குள்ளே அது தெரிகிறது? விடியற் காலம். அதிகாலை என்பது என்ன? இருட்டோடு
அழகா சொன்னாங்க பாருங்க, அதிகாலை இருட்டோடு என்று சொன்னால் வெளிச்சம் வருவதற்கு முன்பே. அது ஒரு நாள் முடிந்து அடுத்த நாள் துவங்குகிற அந்த நாட்கள் தான் அதிகாலமே. ஆமென். இதுதான் தேவனுக்கு காத்திருக்கிற அனுபவம். ஆண்டவர் சொன்னார், நீ விடிய காலம் வந்தா போதும், நீ விடிய காலம் வந்து காத்திரு என்று சொன்னார். மோசே எப்பொழுது போனான்? அதிகாலமே. அவன் அதிகாலமே. அவனுடைய வயது என்ன இருக்கும்? சுமார் 80 வயதுக்கு மேற்பட்டவர். இந்த மலையின் மேல் ஏறுகின்ற பொழுது 80 வயதுக்கு மேலானவன். வயது முதிர்வு. ஆனாலும் ஆண்டு சொல்லுகிறார், நீ முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை எடுத்துக்கொள். பிளைவுட் நினைக்கிறீங்களா? இது என்ன பலகைகள்? கற்பலகைகள். 2 கற்பலகைகளை சுமந்து கொண்டு ஒரு முதிர்ந்த வயதுள்ள மனிதன் எங்கே ஏற வேண்டும்? மலையின் மேல் ஏற வேண்டும். சரீரம் ஒருவேளை அவருக்கு எப்படி ஒத்துழைக்குமோ எனக்கு தெரியாது. ஆனால் அவனுடைய அனுபவம் தேவனுக்கு காத்திருக்கிற அனுபவம். தேவனுக்கு காத்திருக்கிறவன் இருக்கிறபடினால அவன் 2 ஆண்டு சொன்னாரு, உனக்கு உதவிக்கு கூட யாரும் வரக்கூடாது, மலையில ஆடு மாடு கூட மேயக்கூடாது, நீ மாத்திரம் வந்து நில் என்று சொன்னார். ஆகினால இந்த ஒரே ஒரு தனி மனிதனாய் 2 கற்பலைகளை சுமந்து கொண்டு அவன் மலையில் மேல் ஏறுகிறான். எவ்வளவு சிரமப்பட்டானோ எனக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதிகாலமே அந்த மலையின் உச்சிலே போய் காத்திருந்தான். வேதம் சொல்லுகிறது, தேவன் அவன் அருகே நின்று, ஆண்டவர் அவன் அருகே நின்று. அன்று சாதாரணமா ஒருத்தனுடைய பக்கத்துல வந்துட மாட்டார். தேவன் சாதாரணமாய் ஒருவனுடைய பக்கத்துல வந்துட மாட்டார். எலியாவின் அந்த சம்பவத்தில் பார்க்கின்றோம். எலியா கெபிக்கு வெளியே வந்து நின்றான். ஆண்டவர் கடந்து போனார். ஆண்டவர் கடந்து போனார். ஆனால் இங்கே மோசேயுடைய சம்பவத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், 5வது வசனம். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். ஆண்டவர் இறங்கி அவன் அருகே நின்று, பெரிய பாக்கியம் பாத்தீங்களா? அவன் அருகே நின்றார் பாருங்க. அவருடைய முகம் சூரிய பிரகாசம். ஆமே, அவருடைய முகம் சூரியனை போன்ற பிரகாசம். ஆண்டுடைய சமூகத்திலிருந்து அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு மலையிலிருந்து இறங்கி வந்தார். ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆண்டுடைய கோபம் எல்லாம் தணிந்து விட்டது. அவருக்கு என்ன கோபம்? இதே கற்பலைகளை தேவன் எழுதி கொடுத்தார். அந்த கற்பலைகளை கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே நீ கீழே இறங்கி போ, நீ எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள், விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள், நீ சீக்கிரமாய் இறங்கி போ என்று சொன்னார். அந்த கோபம் தணிந்து இந்த 2ஆம் விசை ஆண்டவர் அவன் அருகே நின்றார். காரணம் என்ன? இந்த மோசே நான் விடிய காலம் சொன்னேன், அதிகாலமே வந்து காத்திருக்கிறானே, கற்பலை சுமந்துகிட்டு அதிகாலமே அருகே நின்று ஆண்டவர் ஆண்டுடைய நாமத்தை கூறினார். இதே வேதத்துல ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன, உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டு தவித்த ஜனங்கள் அதிகம். மோசே கேட்டாரா? அருகே நின்று அவருடைய நாமத்தை கூறினார் ஆண்டவர். அவருடைய நாமத்தை ஆண்டவரே கூறினார். கூறிட்டு உடன்படிக்கை பண்றாரு. எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன்னிடத்திலும் உன்னுடைய ஜாதி இடத்திலும் செய்வேன், உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று சொல்லி 10ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உம் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். நான் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். இந்த வாக்குத்தத்தத்தை மாத்திரம் நாம் போட்டு வீடுகளிலே மாட்டிக்கொள்ளுகிறோம். ஆண்டவர் நான் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். எந்த ஜாதியில் செய்யப்படாத அதிசயத்தை நான் உன் ஜனங்களிடத்தில் செய்வேன் போட்டு மாட்டிக்கிறோம். யாருக்கு சொல்லப்பட்டது? தேவனுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு சொல்லப்பட்டது. அந்த வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் பலிக்காது. அந்த வாக்குத்தத்தம் எல்லாரும் சுதந்திரிக்க முடியாது.
யாரெல்லாம் மோசேயை போல தேவனுடைய சமூகத்துல அவருக்காய் காத்து கிடக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த வாக்குத்தத்தம் பலிக்கும். தேவ ஜனமே, மோசேயை பாருங்கள், மலையிலிருந்து இறங்கி வந்தான் கற்பலைகளை சுமந்து கொண்டு. ஜனங்கள் ஒலித்துக் கொள்ளுகிறார்கள். எல்லாரும் அந்த மோசே ஜனங்களிடத்தில் பேசும்படி போகிறான். மோசேக்கு என்ன நடந்தது என்று அவனுக்கு தெரியவில்லை. நீங்கள் சொல்லுகிறார்கள், மோசே மோசே நீர் முக்காடு போட்டுக்கொள்ளும், உம்முடைய முகத்தை பார்ப்பதற்கு எங்களால முடியவில்லை. யார் சொல்லுகிறது? உடன் பிறந்த சகோதரன் சொல்லுகிறான், அண்ணன் சொல்றான், எல்லா ஜனங்களும் சொல்றாங்க, மூப்பர்கள் சொல்லுகிறார்கள், மோசே தயவு செய்து முக்காடு போட்டுக்கொள்ளும், உம்முடைய முகத்தை பார்ப்பதற்கு எப்படி கண்கள் எல்லாம் எப்படி இருக்கு, பிரகாசமா இருக்கிறனால கூசுகிறது. என்ன நடந்தது? ஆண்டவர் மலையில அருகிலே வந்து நின்றார் பாருங்கள். அவருடைய முக பிரகாசம் இந்த மோசேக்குள்ளே தொற்றிக் கொண்டது. ஆண்டவருடைய முக பிரகாசம் இந்த மோசேக்குள்ளே தொற்றிக் கொண்டது. எப்படி அந்த கிருமிகள் தொற்றிக்கொள்ள அதுபோல ஆண்டவருடைய முக பிரகாசம் ஆண்டவர் பக்கத்துல நின்றதுனால, முகமுகமாய் பேசினதுனால அந்த பிரகாசம் அப்படியே மோசேயுடைய முகத்தை நிரப்பிற்று. அதிலிருந்து வசனம் சொல்லுகிறது, அவன் எப்பொழுது நான் தேவ சமூகத்துக்குள்ளே போகிறானோ முக்காட்டை விலக்கி கொள்ளுவான். தேவ சமூகத்திலிருந்து வெளியே வந்தால் முக்காட்டை திரும்பவும் போட்டுக் கொள்ளுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து எழும்புவார்கள். அவர்கள் புது பலன் அடைந்து எழும்புவார்கள். ஒரு எழுப்புதல் மோசேயுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய எழுப்புதல். ஜனங்கள் பார்க்கிறார்கள், பயப்படுகிறார்கள், முக பிரகாசம், பயப்படுகிறார்கள். என கேட்கிற தேவ ஜனமே, நான் முடித்து விடுகிறேன். 2 காரியங்களை நான் சொல்லி இருக்கிறேன். ஒன்று, சோர்ந்து போகிறவனுக்கு தேவன் பலன் கொடுக்கிறார். நீ ஒருவேளை எலியாவ மாதிரி சோர்ந்து போய் போதும் கர்த்தாவே என்று சொல்லி பல தட்டி எழுப்பினாலும் தேவனுடைய சித்தத்தை பரிபூரணமாய் உன்னால செய்ய முடியவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் அந்த திட்டத்தை வேறு ஒருவரை கொண்டு செய்து முடிப்பார். அப்படிப்பட்ட திட்டத்தை பெற்றுக்கொண்டு எலிசா வெற்றிகரமாய் செய்து முடித்தார் என்பதை நான் சொன்னேன். 2வது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை அடைவார்கள். ஒருவேளை உங்களுக்கு சரீர பலன் குன்றி போயிருக்கிறதோ, தேவன் அந்த பலத்தை உங்களுக்கு கொடுப்பார். யாரெல்லாம் சரீர பலன் குன்றி போய் ஆண்டவரிடத்துல ஆகாரை போல், ஆண்டவரே என்னால தாகத்தை தணிக்க வழி இல்லை என்று சொல்லி யாரெல்லாம் அழுது புலம்புகிறீர்களோ, ஆண்டவர் உங்களுடைய கண்ணீருக்கு பதில் கொடுப்பார். அந்த பலனை தேவன் நிச்சயமாய் கொடுப்பான். 2வது, உன்னத பலன், புது பலன். இந்த பலன் வாலிபர்களோடு ஒப்பிடப்படுகிறது. இவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள், கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். தேவனுடைய ஜனமே, ஆண்டு 2வது காரியத்தை அதிகமாய் தேவ பிள்ளையை எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள். ஒருவேளை நீங்க ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே மோசே மாதிரி நானும் புது பலன் அடைஞ்சு நான் உங்களுடைய திட்டத்தை, தீர்மானத்தை, உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற விரும்புறேன்னு யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறீர்களோ உங்களுக்கு தேவன் இந்த நாளில புது பலனை கொடுக்க தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.